أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை வெற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால இதே மாதிரி ஷாபானுடைய பொறையை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு ஹுதுபா செஞ்சதாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. எனவே இன்றைக்கு மக்ரிபுக்கு பின்னால ரமதானுடைய பொறையை பார்க்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. 1400 வருடங்களுக்கு முன்னால இதே மாதிரி ரமதானுடைய பொறையை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேல சஹாபாக்களுக்கு ஒரு ஹுதுபா ஒன்று செஞ்சாங்க. யா அய்யுஹன் நாஸ் கத் அபல்லக்கும் ஷஹருன் அதீமுன் ஷஹருன் முபாரக்குன். ஏ மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான மாதத்தை தரப்போறார். ஒரு முபாரக்கான ஒரு முபாரக்கான ஒரு மாதத்தை தரப்போறார். ஷஹருன் ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹரின். அந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு இரவை வச்சிருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக. ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்தன் வ கியாம லைலிஹி ததவ்வுஅன். அந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோம்ப கட்டாயப்படுத்தியிருக்கிறான்.
அதே மாதிரி இரவ நின்று வணங்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தாக வச்சிருக்கிறார். மன் தகர்ரப ஃபீஹி மின் ஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு வமன் அத்தா ஃபரீதத்தன் கான கமன் அத்தா 70 ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு. யார் அந்த ரமதானுடைய மாதத்துல ஒரு சுன்னத்தான விடயத்தின் மூலமாக என்னைய நெருங்குறாங்களோ அவர்களுக்கு நான் ஃபர்லுடைய கூலிய தாரேன். யார் ஒரு ஃபர்ல செய்றாங்களோ அவர்களுக்கு நான் 70 ஃபர்லுகளுடைய கூலிய தாரேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிக்கல. முதல் 10 நாட்கள் அது ரஹ்மத்துடைய நாட்கள், நடுவுல உள்ள 10 நாட்கள் மக்ஃபிரத்துடைய நாட்கள், கடைசி 10 நாட்கள் இத்கு அனின் நார் நரகத்துடைய விடுதலையுடைய நாட்கள். எனவே நீண்ட அமைப்புல அந்த ரமதானுடைய மாதத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்துபால விளங்கப்படுத்தினாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு பெரியோர் நோக்கத்தோட ஒரு மகத்தான் ஒரு மாதத்தை தரப்போறான். குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், குதிபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்க முந்தின உம்மத்தார்களை போல உங்களுக்கும் நோன்ப நாங்க கட்டாயமாக்குறோம். ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் சொல்றான், தக்வாவை உருவாக்குவதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். பெரும்பாலும் இந்த ரமதான் என்று வரக்கூடிய நேரத்துல பல தயாரிப்புகளை செய்யறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கிட்டால எதிர்பார்க்கக்கூடிய தயாரிப்போ சம்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கொண்டா பாதி குக் பண்ணப்பட்டிருக்குது, எனவே பாக்கி எங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்க தான் இருக்குது. பீஸா கொஞ்சம் ரெடியாக்கி வச்சு கொண்டிருந்தா அடுத்தது இஃப்தாருக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஷர்பத்துக்காக வேண்டி, சாஸுக்காக வேண்டி ஏற்பாடு, எப்படியோ நாங்க இன்னைக்கு ஷாப்பிங்க முடிக்கணும் ரமதானுக்கு முன்னால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுக்குரிய தயாரிப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வர வேண்டிய தயாரிப்போ இந்த ரமதான ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை, இரக்கத்தை, பாசத்தை, மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரமதானாக எப்படி மாற்றுறது என்பதை யோசிக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விடயம்தான், இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் யாரு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளலையோ அவனை போல ஒரு நஷ்டவாளி இல்ல, அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது தக்வாதான். ஒரு மனிதன் தக்வா என்று சொல்றது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து 100க்கு 100 தூரமாகிறது. இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது பாவத்துக்கு கமா வைக்கிறது அல்ல, பாவத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு 2 காரணம். அதுல ஒன்று அவனுடைய நஃப்ஸ், இரண்டாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறைய பார்த்ததாக சொன்னான். பெரும்பாலும் இன்றைக்கு பொற பார்க்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. வெறும் 25 நிமிடங்கள் பொற இருக்கும் என்பதாக சொல்றாங்க. எனவே பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறி குறவு சும்மா சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அந்த ரமதானுடைய மாதத்தை உண்டாக்கிட்டான் என்றா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஏவுவான், நீங்க ஷைத்தான நீங்க சங்கிலியால கெட்டி நீங்க கடல்ல வீசுங்க. இன்றைக்கு 20 ரக்காத் தொழுங்க என்று சொன்னா நிச்சயமாக கஷ்டம். ஆனா பொறைய பார்த்துட்டாங்களா 20 ரக்காத் தொழுறது அல்லாஹ் லேசாக்கலாம். ஏன்? ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இருந்து ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தை பரிசுத்தமாக்குறான். இபாதத் கஷ்டமான எங்களுக்கு அல்லாஹ் லேசாக்குறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம், ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்ல, ஆனாலும் நஃப்ஸுடைய ஊசலாட்டல்கள் இருக்குது. ஒரு மனிதன் தன்னை சரியான அமைப்புல என்னுடைய உண்மையான நிலைமை என்னன்றதை விளங்கணும் என்றா ரமலான்ல தான் பார்க்கலாம், ரமதான்ல தான் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தவறான சகவாசங்கள் இருக்கு, தவறான கூட்டாளிமார்கள் இருக்கு. நாங்க என்ன சொல்லுவோம், அவர் கொஞ்சம் கூட்டாளிமார்களோடு இருக்கக்குள்ளதான் பெறலி, இல்லாத பட்சத்துல கொஞ்சம் பரவாயில்ல,
ஆனா கூட்டாளிமார்கள் இல்லாத நேரத்துல தனிமையிலையும் அவன் பாவம் செய்யறான் என்றா அது கூட்டாளிமார்களின் காரணமாக அல்ல, அவர்கள் மூலமாக கெட்டு பேய்த்துட்டார். ஆனா தனியா இருந்தாலும் கெட்டவன் தான். இந்த ரமதானுடைய மாதத்துல ஷேத்தானுடைய ஊசலாட்டல்கள் அல்லாஹ் கல்றான். அதுக்கு பிறகு எங்களைய நஃப்ஸோடு அல்லாஹ் வைக்கிறான். இந்த ரமதான்லயும் தராவீஹ் இல்ல, இந்த ரமதான்லயும் திலாவத்துல் குர்ஆன் இல்ல, இந்த ரமதான்லயும் நாங்க நன்மைகள் செய்யறதுல பொடுபோக்காக இருக்கிறோம். யாரும் ஷேத்தானுக்கு ஏசவானம், ஷேத்தான் இல்லாம நானும் நீங்களும் ஷேத்தானாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு ட்ரெயினிங்காக வேண்டி இந்த ரமதானுடைய மாதத்தை தரப்போறான். நஃப்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது? ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது நன்மைகளை கூட்டுறதை விட ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது முழுமையான அமைப்புல பாவங்களை விடுறதுதான். முழுமையான அமைப்புல பாவங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்றிருக்கிறது ரமதானுக்குரிய தயாரிப்பு. நான் தராவீஹ் இந்த மஸ்ஜித்ல தொழுவேன், கியாமுல் லைல் இந்த மஸ்ஜித்ல தொழுவேன், நான் சதகாக்கள் இவ்வளவு செய்வேன், நான் திலாவத்துல் குர்ஆன் இவ்வளவு செய்வேன், ஜிக்ர்கள் இவ்வளவு செய்வேன். இது நன்மையுடைய லிஸ்ட். ஆனா ரப்புல் ஆலமீன் முதலாவதாக எதிர்பார்க்கிறது இந்த லிஸ்ட் அல்ல, பாவத்துடைய லிஸ்ட போடுங்க. நான் இன்னும் படம் பார்க்கிறேன், நான் இன்னும் ஐஸ் அடிக்கிறேன், நான் இன்னும் பொய் சொல்றேன், நான் இன்னும் வட்டியோடு இருக்கிறேன், நான் இன்னும் உம்மா அப்பாவோட கோபமா இருக்கிறேன், நான் குடும்பத்தோட பிரிவினையோடு இருக்கிறேன். பாவத்துடைய லிஸ்ட போட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் தௌபா செய்யறது இருக்குது. இததான் அல்லாஹ் ரமதான்ல முதலாவது எதிர்பார்க்கிறான். தராவீஹ அல்ல, கியாமுல் லைல அல்ல, சதகாக்கள அல்ல, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ரமதானுடைய நோக்கமே தக்வா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பாவத்துடைய லிஸ்ட இன்றைக்கு நாங்க மக்ரிபுக்கு முன்னால போட்டுடுவோம். அதுக்கு பின்னால ஒவ்வொன்றுக்கும் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், இந்த எல்லாம் பாவங்களை விட்டுட்டேன் யா அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் பாவங்களுக்கு தௌபாவே தவிர நன்மைகளை அதிகமாக செய்யறது இரண்டாவது நோக்கமே தவிர முதலாவது நோக்கம் அல்ல. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை ரமதான்ல எதிர்பார்க்கிறானோ அதை தான் நானும் நீங்களும் செய்யறதுக்காக வேண்டி முன் வரணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே இல்லாம ஹதீஸ்ல தெளிவாக வருவதா இல்லையா? நீங்க மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய மாதத்திலேயும் யாரு பொய் சாட்சி சொல்றது, பொய்யான செயல்களை செய்யறது, தவறான செயல்களை செய்யறது விட இல்லையோ, நீங்க தின்னாம குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்பதாக வரும். இன்னும் ஹராத்த விடுறதுக்கு தயார் இல்ல, நோம்ப பிடிக்கிறார், அல்லாஹ்க்கு நீங்க பசியில் இருக்கிறதுல எந்த தேவையும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் என்று வந்த பாவங்களுக்கு 100க்கு 100 நாங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே பாவத்துடைய லிஸ்ட போடுவோம், அவைகளுக்கு தௌபா செய்வோம், இரண்டாவது நன்மைகளுடைய லிஸ்ட போடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்மைகளுடைய லிஸ்ட்ல ஆக முதலாவது தான் ரமதான் என்று வந்தா குர்ஆன் நாங்க முதலாவதாக வைப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு பெரியோர் வேலை தான் குர்ஆன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா வேலைகள் ஒரு பக்கம் வைப்போம். குர்ஆன ரமதான்ல ஆக குறைஞ்சது ஒரு குர்ஆன முடிக்கக்கூடியவர்களாக நாங்க ஆகும். சாதால தராவீஹ்ல முழு குர்ஆன் ஒரு தரக்க கேட்கக்கூடியவர்களாக மாறும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முக்கியமான ஒரு சுன்னத். காசிம் நானூத்வி ரஹிமஹுல்லாஹ் ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல கப்பல்ல தான் போவாங்க ஹஜ்ஜிக்கு. எனவே மாத கணக்கு போகும். ரமலானுக்கு முன்னால ஷாபான்ல வெளியாகிறாங்க கப்பல்ல, எதுக்கு? ஹஜ்ஜிக்காக வேண்டி. ரமலானுக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னாலே வெளியாகிறாங்க. கப்பல்ல போகக்கூடிய நேரத்துல ஷாபானுடைய கடைசிக்கு ரமலானுடைய குறைய பாக்குறாங்க. ஆனா அந்த கப்பலுக்குள்ள ஹாஃபிஸ்மார்கள் யாருமே இல்ல. காசிம் நானூத்வி ரஹிமஹுல்லாஹ்க்கு சரியான கவலை, தொழுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசுவ மனனம் செஞ்சாங்க. தராவீஹுடைய நேரத்தில் அந்த கப்பல்ல உள்ள மக்களுக்கு தொழுவிச்சாங்க. 30 நாட்களுக்குள்ள முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சாங்க. கப்பல்ல, வேற எங்கேயும் இல்லை. மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவங்களோட மாணவர் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹிமஹுல்லாவோட ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க மால்டால. ரமதானுடைய மாதம் வருவது, ரெண்டு பேரும் ஹாஃபிஸ் இல்ல, உஸ்தாதுக்கு சரியான கவலை, அடே தராவீஹ் தொழுறதுக்கு இது எங்க, இது ஜெயிலுக்குள்ள, முந்தி சொன்னது கப்பலுக்குள்ள. மாணவனுக்கு கவலை, அடே உஸ்தாத் இவ்வளவு கவலைப்படுறார். ஒவ்வொரு நாளும் ஜெயிலுக்குள்ள ஒரு ஜுசுவ மனனம் செஞ்சாங்க, மாலையுடைய நேரத்துல உஸ்தாதுக்கு தொழுவிச்சாங்க, முழு 30 நாட்களுக்குள்ள முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சு முடிச்சாங்க. ஏன் ரமதான்ல குர்ஆன்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அந்த மகத்துவம் இருந்துச்சு. அந்த கவலைக்காக வேண்டி அல்லாஹ் 30 நாட்கள்ல ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒவ்வொரு நாளும் 40 ஜுசுக்கள் சஹருடைய நேரத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சா, இஃப்தாருடைய நேரத்துல மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ், இஃப்தாருடைய நேரத்துல முழு குர்ஆனை முடிச்சிடுவாங்க. தராவீஹுக்கு இன்னொரு 10 ஜுசு ஓதுவாங்க. 3 நாட்கள்ல தராவீஹுக்கு ஒரு குர்ஆன் முடிச்சு, 30 நாட்கள்ல 30 குர்ஆன் முடிஞ்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை குர்ஆன், ஒரு மாசத்துக்கு எத்தனை குர்ஆன் ஓதுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமதானுக்கு ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவாங்க, 30 நாட்களுக்கு 60 குர்ஆன் முடிப்பாங்க. ஏன் இந்த விஷயங்களை சொல்றேன் என்றா, உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம் எவ்வளவு குர்ஆன் ஓதி முடிக்க போறோம் என்பதா. 60 குர்ஆன் என்றா யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எனவே மாற்றம் வரணுமா? குர்ஆனுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறது ஆக முக்கியம். குர்ஆனுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறது ஆக முக்கியம். அந்த தர்த்தீப்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முழு முயற்சி குர்ஆனுக்கு நாங்க முதலிடம். பாவங்களை 100க்கு 100 விட்டுறது, குர்ஆனுக்கு முதலிடம் கொடுக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜித நாங்க ரமதானுடைய மாதத்துல ஹயாத்தாக்குறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல, சஹாபாக்கள் குலஃபா அர்-ராஷிதூனுடைய காலத்துல, மஸ்ஜித் ரமதானுடைய காலத்துல ஒரு பெருநாள் மாதிரி அது ஹயாத்தோடே தான் இருந்துச்சு, ஹயாத்தாகி கொண்டே தான் இருந்துச்சு. ஒரு யஹூதி வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் என்ன, அல்லாஹ்க்காக விருப்பமான இடம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பதில் தெரியாது, நான் ஜிப்ரீல் கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து பேசக்கூடிய நேரத்துல ரசூலா கேட்கிறாங்க, இப்படி ஒரு யஹூதி கேள்வி ஒன்று கேட்டார், என்ன பதில்? சொன்னாங்க, யா ரசூலா எனக்கும் பதில் தெரியாது, நான் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ் கேட்கிறான், என்ன ஜிப்ரீல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு யஹூதி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறான், என்ன? அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் என்ன? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு இந்த எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறேன், ஆனா இந்த கேள்விக்கு அல்லாஹ் ஒரு அடியிலே பதில கொடுக்கல. ரப்புல் ஆலமீன் என்னைய அவன் கிட்ட எவ்வளவு நெருக்கமாக ஆக்கிட்டான் என்றா, அதுக்கு முன்னால என்ற வாழ்க்கையில நான் அல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு நெருங்கவே இல்லை. எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில வெறும் 70 ஹிஜாப்கள், 70 நூறான போர்வைகள் மாத்திரம்தான் இருக்கு. பதில் அல்லாஹ் இவ்வளவு கிட்டியாக்கி சென்னான். வைத்து ரசூலுல்லாஹ்க்கு செல்லுங்க, அல்லாஹ்க்கு ஆக விருப்பமானது மஸ்ஜித் தான் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கேள்விக்கு பதில சும்மா சொல்லிருச்சு இல்ல, மஸ்ஜித் ரப்புல் ஆலமீனுக்கு ஆக விருப்பமானது. மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜித நேசிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பாங்க. அர்ஷுடைய நிழல கொடுக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள்ல ஒருவர் தான். வகல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட ஒட்டிப்பட்டு இருக்கிறது. மஸ்ஜித் என்றா உசுரம் கொடுக்கிறதுக்கு தயார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது முஃமினுடைய அடையாளம் என்பதாக ஹதீஸ்ல தெளிவாகவே வந்திருக்கிறது. எனவே யார் மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது தக்வா உள்ளவர்களுக்குரிய அடையாளம். ரமதானுடைய நோக்கம் என்ன? ரமதானுடைய நோக்கம் என்ன? தக்வாதாரி ஆகிறது. தக்வாதாருடைய அடையாளம் என்ன? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம்தான், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், தக்வாதாருடைய வீடு அது மஸ்ஜித் தான் என்பதான். தக்வாதாருடைய வீடு மஸ்ஜித் தான். எனக்கிட்ட இந்த வீடு என்னன்னு கேட்டா 362/37 இல்ல, தக்வாதாரியுடைய வீடு நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, நீ அங்க பெற்றுக்கொள்வீங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே தக்குவாதாரியுடைய வீடு மஸ்ஜித். யார் அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்குவாங்களோ, தன்னுடைய வீட்டை போல நினைச்சு அந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குவாங்களோ, மஸ்ஜித அமலால, திக்ரால, தாவத்தால, திலாவத்தால யாரு ஹயாத்தாக்குறாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான வெகுமதிகளை தாரான். பிர்ரௌஹி, உடல் ஆரோக்கியத்தை தாரான். வர்ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தாரான். வல் ஜவாஸி அலா ஸிராத்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை தாரான். அது மட்டுமல்ல, வரிதுவானில்லாஹி வ இலல் ஜன்னதி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தாரான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொர்க்கத்தை தாரான். எனவே தக்வாதாரி மஸ்ஜித ஹயாத்தாக்குறார். 5 விஷயங்கள்: உடல் ஆரோக்கியம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் சிராத்தை கடக்க வைப்பான், அவனுடைய பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக, அதிகமாக மஸ்ஜிதுல நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிறது இருக்குது ஆக முக்கியம். அல்லாஹ் மஸ்ஜித முஃமின்களுக்குரிய ஒரு ஹாஸ்பிட்டலை போல ஆக்குறார். முதல் 3 மாதம் ரஹ்மத், இரண்டாவது 3 மாதம் மக்ஃபிரத், மூணாவது 10 நாட்கள் அது என்ன? அது இத்குவானின்னா. ஹதீஸ்ல தெளிவாக வருவதா இல்லையா? ஒரு நோயாளி இருக்கிறார், உதாரணத்துக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், அவர் டிஸ்பென்சரிக்கு போவார், ஃபர்ஸ்டுக்கே பார்மசியில உள்ளவருக்கு சொல்லுவார், கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்குது, மறந்துட்டு தாங்களே, சரி வர இல்லையா? கிளினிக்கு போவார், அங்கேயும் சரி வர இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போவார், அங்கேயும் சரி வர இல்லையா? அட்மிட் ஆகுவார், அங்கேயும் சரி வர இல்லையா? அவரை ஐசிக்கு போடுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது, நீங்க தக்வாதாரியாக ஆகணுமா, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளணுமா. எனவே நீங்க ரமதான்ல கடைசி 10 நாட்கள் நீங்க டிஸ்பென்சரிக்கோ, பார்மசிக்கோ, கிளினிக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ அல்ல, ஐசிக்கு வாங்க. கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் வந்து தங்குங்க. உங்களை முழுமையான அமைப்புல சுத்தமாக்கி அனுப்புறேன். அதான் ரமதான்ல ரசூலுல்லாஹ் விடாத ஒரு சுன்னத் தான். விடுபட்டாலும் கலா செய்யக்கூடிய அமைப்பில் இருந்த ஒரு சுன்னத் தான் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முஃமின் மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்பார். நாங்களும் நியத்து வைப்போம் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அமைப்புல. அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் என்று வந்தா சதகாவுடைய மாதம். சதகாக்கள் டெஃபினிட்லி தக்வா உள்ளவர்களுடைய அடையாளம். வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வவ்வர்ராஇ வல்காலிமீன அல்கைத வல்ஆஃபீன அனின்னாஸ். தக்வா உள்ளவர்களுடைய அடையாளம் குர்ஆன் சொல்லுது, அவர்கள் கஷ்டமான நேரத்திலேயும் தான், வசதி உள்ள நேரத்திலேயும் தான் செலவழிக்க கூடியவர்களாக. கஷ்டத்திலையும் செலவழிப்பாங்க, வசதியிலையும் செலவழிப்பாங்க, கஷ்டம் அதுலயும் செலவழிப்பாங்க தக்வா உள்ளவர்கள். அது மட்டுமல்ல, வல்காலிமீன அல்கைத, கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வல்ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இப்ப எந்த மஸ்ஜிதில் இருக்கிறோமோ உங்களுக்கு மாஷா அல்லாஹ் நிலைமை விளங்குது. போன ரமதான் எவ்வளவு நெருக்கடிகள், ஆனா இந்த ரமதான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒரு விசாலமான ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். எனவே நான் மிம்பருக்கு மேல கேட்கிறேன் என்று நீங்க நினைக்க வானம். ரப்புல் ஆலமீன் ரமலான் சதகாவுக்குரிய மாதம் தான். மிஸ்கீன்கள் ஃபகீர்களுக்கு கொடுக்கிற சதகாவும் இந்த மாதம் தான். அதே மாதிரி சதகா ஜாரியா, சதகா ஜாரியா, வல்லாஹி சொல்றேன், இந்த மிம்பருக்கு மேல 130 வருடங்களுக்கு முன்னால நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தை வக்ஃப் பண்ணின ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று யோசி. 130 வருடங்களுக்கு முன்னால வக்ஃப் செய்யப்பட்ட இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம். 130 வருடங்கள் செய்யப்பட்ட அமல், ரமதான், தொழுக, தஹஜ்ஜுத், திலாவத், எத்தனையோ விஷயங்கள், மௌலித், ஜமாத்கள் எவ்வளவு வந்திருக்குது. அந்த ஒவ்வொரு கூலி அந்த குடும்பத்துக்கு போய்த்து சேருதா இல்லையா என்று பாருங்க. சதகா ஜாரியா. எனவே இப்ப கெட்டப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் அவசரமாக உடைக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. டெஃபினிட்லி ஒரு 100 வருடங்களுக்கு மேல போகலாம். நானும் நீங்களும் இப்ப கொடுக்கக்கூடியது இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு யாரு சரி மிம்பருக்கு மேல சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதா. எனவே சதகா ஜாரியா.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிணத்தை வாங்கி போட்டாங்க. தண்ணி இல்லாத நேரத்துல 1400 வருடங்கள் ஆகுது. மதீனால இப்ப போய்த்து பாருங்க, இன்னும் வந்தால தண்ணி குடிக்கிறாங்க, தோட்டத்துக்கு பாவிக்கிறாங்க. 1400 வருடங்கள். எனவே நானும் நீங்களும் இந்த மஸ்ஜித ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி பினிஷிங் வேலைகளுடைய கடைசி கட்டங்களுக்கு வந்திருக்கிறோம். போர்ட்லையும் போட்டிருக்கிறாங்க 2.2 கோடி, 2.2 கோடி, 220 லட்சம் அல்லது 22 மில்லியன், 22 மில்லியன் கடைசி வேலைகளை ஒரு அளவு முடிக்கிறதுக்காக வேண்டி தேவைப்படுவது. டோட்டல் முடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 கோடியுடைய தேவை இருக்கும். ஆனா இந்த ரமதான்ல எதிர்பார்க்கப்படுகிறது 22 மில்லியன். வல்லாஹி செல்றேன், அது இன்றைக்கு இப்பதான் கொடுத்துட்டு போகணும் என்ற தேவைய மஸ்ஜித் நிர்வாகிகள் செல்லல. ஆனா ரமதான்ல இப்ப நியத்து வைக்கிறது இருக்குது, இந்த கூலி நாங்க கொடுக்காட்டியும் அல்ல எங்களுக்கு கூலிய தருவா. எனவே பன்மடங்கு சதகா ஜாரியாவுடைய கூலி. எனவே நான் ஒரு 1 மில்லியனுக்குரிய ஏற்பாடு என்னையால ஏலா. எனக்கு 5 லட்சம் எங்க, எனக்கு 1 லட்சமே கஷ்டம்தான். ஆனா 10 பேரோட பேசி சரி 1 மில்லியனை நான் கொண்டு வருவேன். நீயத்தை வெளியாக்கிட்டு போனோம் என்றா 22 பேர் முன் வந்தாவே போதும், இந்த 22 மில்லியன் வந்து. எனவே நான் ஏல மிஸ்கீன், என்னையால ஏலா, எனக்கு 500 ரூபா தான் ஏலும், 1000 ரூபா தான் ஏலும். ஆனா ஒன்றுமே நஷ்டம் போகாது. நீயத்துகளை வெளியாக்குவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக சதகாக்கள் கொடுத்ததாக ரிவாயாத்கள்ல தெளிவாகவே வருது. எனவே எந்த மாதத்தை நாங்க எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதத்துடைய கடைசி ஜும்ஆ, அந்த மாதத்துக்கு முன்னால் உள்ள கடைசி ஜும்ஆல இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த மாதத்தை பத்தி பேசினாங்க. எனவே நாங்களும் அந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய அமைப்புல இந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை எப்ப பூர்த்தியாக்குவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட நிலைமைகளையும் சீராக்குவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு